இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். இந்த நிருபத்தை எழுதியவர் யாருன்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். பவுல் இங்க நமக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறாரு? பரிசுத்த சகோதரர். நீங்களும் நானும் பரிசுத்தர்கள் என்று அவர் சொல்லுகிறார். நம்ம பரிசுத்தமா இருக்கமான்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 2 அடைமொழியை அங்க கொடுக்கிறார். அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணுமா? அப்போஸ்தலரும் போதகருமாகிய பிரதான ஆசாரியருமாகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று பவுல் கற்றுக் கொடுக்கிறார். நாம் இந்த வாழுகிற இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை அநேக சூழ்நிலைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில அநேக நன்மைகள் இருக்கலாம், அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், அநேக ஏமாற்றங்கள் இருக்கலாம், அநேக தோல்விகள் இருக்கலாம், அநேக பயங்கள் இருக்கலாம், அநேக நம்பிக்கை துரோகம் இருக்கலாம். இது எல்லாம் கலந்ததுதான் என்னது? வாழ்க்கை. இது எதுவுமே எனக்கு இல்லை, நான் பாட்டு சராசரியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இன்னும் என்ன செய்யல? வாழ ஆரம்பிக்கல அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்போ உண்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோமோ, அநேக சவால்களும் அநேக போராட்டங்களும் அநேக பிரச்சனைகளும் நம்மை சூழ்ந்து நடப்பதுண்டு. இதையெல்லாம் கலந்ததான் நம்முடைய வாழ்க்கை. இப்படி போராட்டமும் கலக்கமும் கண்ணீரும் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை கவனித்து பார்க்கணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கணுமா? இந்த இடத்துல இந்த பிரச்சனையில இயேசுவானவர் இருப்பார்னு சொன்னா அவருடைய முடிவு என்னவா இருக்கும், அவருடைய தீர்மானம் என்னவா இருக்கும் என்று ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறோம்? இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, இந்த பிரச்சனையை அந்த குடும்பத்தார் எப்படி சமாளிச்சாங்க, அதே போல நம்மளும் என்ன செய்வோம்? சமாளிச்சிருவோம். இந்த நடிகர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நம்ம இருப்போம். அநேகர் இன்னைக்கு உலக மாதிரிகளை பின்பற்றுகிறார்கள். இந்த நடிகை எப்படி இருக்கிறாங்க, இந்த நடிகர் எப்படி இருக்கிறாரு, இந்த ஊழியர் எப்படி இருக்கிறாரு, அந்த ஊழியரை போல நானும் பேசணும், அந்த ஊழியரை போல நானும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முன்மாதிரியை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் இங்கே பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு முன்மாதிரி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன செய்தார், அவர் எல்லா சூழ்நிலைகளையும் எப்படி கடந்தார், அதை குறித்தா என்ன செய்ய போறோம்? இந்த நாளை நம்ம தியானிக்க போறோம். நம்ம நினைக்கலாம், இயேசுக்கு என்னப்பா, அவரு கடவுள், அவருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அவருக்கு என்ன போராட்டம் வரப்போகுது நம்ம நினைக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது 100க்கு 100 மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். தெய்வத்துவத்தை பரலோகத்திலே விட்டுவிட்டு மனிதனாக மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். நம்மை போலவே அவருக்கும் பசி இருந்தது, தாகம் இருந்தது, கண்ணீர் இருந்தது, கவலைகள் இருந்தது. இந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் எப்படி மேற்கொண்டார் பார்க்கிறோம். லாசரு மரித்து போனோடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். உண்மையிலேயே அவர் கடவுளா இருப்பார்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? கண்ணீர் சிந்தி இருக்க மாட்டார். 100க்கு 100% அவர் மனிதனாய் வந்தார். மனிதனுடைய பாடுகளை குறித்தும் மனிதனுடைய உபத்திரவங்களை குறித்தும் அவர் நன்கு அறிந்து வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 4 காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, ஒருவர் வாசியுங்கள், லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசுவானவர் இந்த உலகத்துல 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். இதுல அதிகப்படியான நேரத்தை ஆண்டவர் எங்க செலவழிச்சார் அப்படின்னு சொன்னா, ஜெபத்திற்கு செலவழித்தார். அவர் கடவுள் தான், அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அவர் அதிகப்படியான நேரத்தை எதுல செலவழிச்சார்னு சொன்னா, ஜெபத்திற்கென்று நேரம் ஒதுக்கினார். இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து அநேக இடங்கள்ல வாசிக்க முடியும். நான் வேகமா சொல்றேன், நீங்க குறிச்சுக்கோங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் 42ஆம் வசனம்,
மார்க்கு 1:35 மார்க்கு 6:46 மார்க்கு 14:39 லூக்கா 3:21 லூக்கா 6:12 லூக்கா 9:18 29 39 லூக்கா 11:1 லூக்கா 22:42 பாருங்க, எத்தனை இடத்துல ஆண்டவர் ஜெபம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னா, அவர் ஜெபம் பண்ணும்படி மலைக்கு ஏறினார், தனித்திருந்து ஜெபம் பண்ணும்படி படவில் ஏறினார், அவர் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு சீஷர்களோடு பேசினார். இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஜெபிக்கிறவராக இருந்தார். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். நம்ம நினைக்கிறோம் இந்த 24 மணி நேரத்துல ஒரு மணி நேரம் நான் ஜெபிச்சா போதும், ஒரு அரை மணி நேரம் நம்ம ஜெபிச்சா போதும் நம்ம நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஜெபம் காணப்படுகிறது. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாக மாறணும் அப்படின்னு விரும்புறாரு. திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்க 2 பேர் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். அப்போ அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிடுவாங்களா? இங்க பார், காலையில ஒரு 30 நிமிஷம் உன்கிட்ட பேசுவேன், அதுக்கப்புறம் பேச மாட்டேன். சாயங்காலம் ஒரு 30 நிமிஷம் பேசுவேன், அடுத்து பேச மாட்டேன். அப்படிதான் அக்ரிமெண்ட் போடுவாங்களா? எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ என்ன செய்வாங்க? பேசுவாங்க. இல்லை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் பேசுவேன், காலையில் 1 மணி நேரம், இல்லை சாயங்காலம் 1 மணி நேரம் தான் பேசுவேன், மற்ற நேரம்லாம் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அப்போ அதே போல தான் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட பேசணும். உலக பிரகாரமாக ஒரு உறவை வளர்ப்பதற்காக நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் ஒரு டைம் குறித்து வச்சிடுறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பேசுனா போதும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னு சொன்னால், நாம் நடக்கும் பொழுது, நாம் பிரயாணப்படும் பொழுது, நாம் சமைக்கும் போது, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரோடு கூட உறவாட வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார். நாளைய தினத்தில் ஆண்டவரை சிலுவையில் அடிக்க போறாங்க. இன்றைக்கு இரவு என்ன செய்கிறாரு? வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். அந்த வசனம் வாசிக்கலாமா? லூக்கா நற்செய்தி நூல் 22:44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தலையிலே விழுந்தது. இங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய மரண தருவாயிலும் கூட, நாளைக்கு நான் மரிக்க போறேன்னு தெரிஞ்ச போது கூட என்ன செஞ்சாரு? பிதாவை நோக்கி வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். எந்த அளவுக்கு அவர் பாரத்தோட ஜெபிக்கிறாரு அப்படின்னா, அவருடைய வியர்வை எப்படி வருதான்? இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வருதாம். இந்த மருத்துவ அறிஞர்கள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்தன, நரம்பு மண்டலங்கள் வெடித்து தான் என்ன செஞ்சுச்சான்? ரத்தம் வெளியே வந்துச்சான். அந்த அளவிற்கு அவர் பாரத்தோடு ஜெபிக்கிறார். அது மாத்திரம் இல்லாம, சிலுவையிலே தொங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இரத்தம் அவரை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறது, அவருடைய உயிர் அவரை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் எத்தனை வார்த்தைகளை பேசினார்? 7 வார்த்தைகளை பேசினார். அதுல 3 வார்த்தைகள் யார்கிட்ட பேசுறாரு? பிதாவை நோக்கி பேசுகிறார். என்னென்ன பேசினாருன்னு தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தெய்வனே என் தெய்வனே ஏன் என்னை கைவிட்டீர். கடைசியாக, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இப்படியாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபத்திற்கு அர்ப்பணித்தார் ஆண்டவர். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஜெபம் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாக இருக்கிறதா? நான் நடக்கும்போது, உட்காரும் போது, சாப்பிடும் போது, என்ன செய்தாலும் நாம் ஜெப சிந்தையோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதல்ல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, நாம் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், ஒருவர் வாசியுங்கள், மத்தேயு நற்செய்தி நூல் 8:24 இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு 2வதா கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல போராட்டம் உண்டு, பலவீனங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு, வியாதிகள் உண்டு. அங்க ஆண்டவருக்கு ஒரு போராட்டம் வந்தது. கடல்ல ஆண்டவர் போயிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்குது? மிகப்பெரிய அலை உருவாகுது. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நிம்மதியா படுத்து
தூங்குனார். நம்மளால இருக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலக பிரகாரமான நம்முடைய போராட்டத்துல நாம் எப்படி இருக்கணுமா? நன்றாக படுத்து தூங்கக்கூடியவர்களாக இருக்கணுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணுமா? நல்லா படுத்து தூங்கணுமா? நம்ம நினைக்கலாம், எங்க தூக்கம் வருது? தூங்கவே முடியலையே. ஆண்டவர் சொல்றாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யுங்க? கொஞ்சம் என்ன செய்யுங்க? அந்த பிரச்சனைய ஆற போடுங்க. இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். கணவனோ இல்ல மனைவியோ சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க. சண்டை போடாம என்னால இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணுமா? இதே கோவத்த நான் என்ன செய்றேன்? நாளைக்கு உன் மேல காட்டுறேன். இன்னைக்கு என்ன செஞ்சேனே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிக்கிறேன். நாளைக்கு அந்த கோவத்த உன் மேல காட்டுறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னால என்ன ஆயிருமா? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராதாம். நம்ம யோசித்து பார்ப்போம். நாம் கோபப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் சரியான முடிவாய் இருக்காது. அந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா, கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னு சொன்னா, நம்ம சரியான முடிவுகளை எடுக்க முடியும். நம்ம அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியான முடிவாய் இருக்காது. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை போல பிரச்சனைகள் வரும்போது, கோபம் வரும்போது என்ன செய்யணுமா? கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணுமா? அந்த சீசர்களுக்கு தூக்கம் வரல. ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு? நிம்மதியாய் படுத்து தூங்குகிறார். நம்ம ஆண்டவர்ட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த போராட்டத்துல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது? இந்த போராட்டத்துல நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? என்னால நிம்மதியா தூங்க முடியலையே, எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு பலன் தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் என்ன செய்யணுமா? கொஞ்சம் சைலண்டா, கொஞ்சம் அமைதியா, கொஞ்சம் நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சு ரிலாக்ஸா நம்ம முடிவுகளை எடுக்கும் பொழுது நம்முடைய முடிவுகள் சரியான முடிவுகளா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த வார்த்தையை பவுல் எங்க சொல்லுகிறாரு அப்படின்னு சொன்னா, சிறைச்சாலையிலே ஒரு கைதியாக அமர்ந்திருந்த பொழுது இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நம்மளால இருக்க முடியுதா? யாராவது நமக்கு விரோதமா பேசிட்டா நம்முடைய நிம்மதியெல்லாம் போயிருது. நம்ம யோசித்து பார்ப்போம், ஆண்டவரே இந்த மன நிம்மதியை, மன அமைதியை, நிம்மதியான உறக்கத்தை என்ன செய்யுங்க? எனக்கு கொடுங்க. இந்த போராட்டமான உலகத்துல நீங்க எப்படி ஆரோக்கியமா இருந்தீரோ, நீர் எப்படி நிம்மதியாய் உறங்கினீரோ, அதே போல எனக்கு அந்த சந்தோஷத்தை, அந்த நிம்மதியை தாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்ட்ட கேட்போம். ஆண்டவர் நமக்கு 2வதா கற்றுக் கொடுக்கிற காரியம், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம எப்படி இருக்கணுமா? மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வதா நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, ஒருவர் வாசியுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 29ஆம் 30ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், இயேசுவானவரை அழைத்து சென்று ஒரு செங்குத்தான மலையிலிருந்து அவளை கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? உங்கடா தெரியுது அப்படின்னு என்ன செஞ்சுட்டாரு? அங்கிருந்து விலகி போயிட்டாரு. இந்த உலகத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தணும்னு அநேகர் நமக்கு விரோதமாய் வருவாங்க. நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்குன்னு அநேகர் வருவாங்க. நம்ம நின்று அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? சட்டையை பிடிச்சி, ஏய் எதுக்கு என்ன தள்ளுறீங்க? ஏன்டா என்ன தள்ளுறீங்க? நான் என்னடா பண்ணேன் கேட்டிருக்கலாம். ஏதாவது கேட்டாரா? நீ பண்றத பண்ணிட்டு போப்பா, நான் இங்க இருக்க மாட்டேன், நான் என்ன செய்யறேன், என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கெடுப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை குலைத்து போடுவதற்காக அநேகர் முயற்சிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த பாடுன்னு சொன்னா அவர் எந்த தப்புமே அங்க செய்யல. நீங்க மேல வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது எங்க நடக்குது அப்படின்னா அவருடைய சொந்த ஊர்ல நடக்குது. நாசரேத்துல அவர் வளர்ந்த ஊர்ல ஜெப ஆலயத்துல போய் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறார். வாசிச்சு முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, இன்றைய தினம் வாசிக்கப்பட்ட இந்த வேத வாக்கியம் இந்த நாள்ல நிறைவேறிச்சு அப்படிங்கிறாரு. இதுல என்ன குற்றத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நீ எப்படா இப்படிலாம் பேசலாம்? என்ன செஞ்சுட்டாங்க? தரதரம் இழிச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. அங்க பாருங்க, ஆண்டவர் எந்த ஒரு மறு உத்தரவும் சொல்லல. ஆண்டவர் நினைச்சிருந்தா பேதுருட்ட ஒரு கண்ணை காமிச்சிருந்தா போதும், அடி பல்லார பல்லார நினைச்சிருப்பான், எல்லாத்தையும் அரைஞ்சிருப்பான். நமக்கு பேதுரை பத்தி நல்லாவே தெரியும். ஆண்டவர் கைது பண்ண வரும்போது என்ன செய்யறாரு? மல்குஸ் காதை ஒரே வெட்டா வெட்டிடுறாரு. இங்க பேதுருட்ட ஆண்டவர் சின்ன கையை காமிச்சிருந்தா போதும், ஏன்னா அவங்களாம் மீனவர்கள், மிகவும் பலவான்கள்.
அடிச்சு பத்தியிருப்பாங்க. ஆனா இங்க ஆண்டவர் பாருங்க, எந்த ஒரு மறு உத்தரவும் சொல்லாம அங்கிருந்து என்ன செஞ்சுறாரு? கடந்து போயிடுறாரு. நமக்கு விரோதமா யாரு செயல்பட்டாலும், நம்ம கடமையை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு என்ன செஞ்சிரணும்? போயிரணும். நம்ம நின்று அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆண்டவர் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். மார்க்கு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்க வாசிக்கிறோம். பிரதான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல அநேக குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்யல? எந்த ஒரு மறு உத்தரவும் சொல்லல. ஆண்டவருடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அமைதி. சைலண்டா இருந்தார். நம்ம யாராவது குற்றப்படுத்துறாங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம்? அவங்ககிட்ட போய் நான் செய்யல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நான் செஞ்சத பார்த்தீங்களா நீங்க? அப்படி நம்ம நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன செய்றாரு பாருங்க, நீங்க என்ன குற்றச்சாட்டுனாலும் வைங்க, நான் எப்படி இருப்பேன்? அமைதியா இருப்பேன். நம்ம வாய தொறந்து பேசினாதான் இன்னும் அவங்க அதிக குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாய் அமையும். இப்ப கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா, கோர்ட்ல தப்பு செஞ்சு தண்டனை வாங்குறவங்கள விட அந்த தப்ப தான் வாயினாலேயே அறிக்கை பண்ணதுனால மாட்டினவங்க அநேகர். ஒருவேளை நம்ம தப்பே செய்யாத போது அநேகர் நம்மை குற்றம் சாட்டுவாங்க. இங்க ஆண்டவர் பாருங்க, எந்த தப்பும் செய்யல, எத்தனையோ குற்றச்சாட்டுகளை அவர் மேல வைக்கிறாங்க. ஓய்வு நாள் கட்டளையை இவர் மீறினார் அப்படின்னு சொல்றாங்க. ஓய்வு நாள் கட்டளையை ஒருத்தர் மீறினார்னு சொன்னா அவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுது. அப்ப அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை இயேசு கிறிஸ்து மேல வைக்கிறாங்க. இவர் எப்படி இருக்கிறாரு? அமைதியா இருக்கிறார். எருசலேம் தேவாலயத்தை இடிச்சு போடுவேன்னு சொன்னா அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் எப்ப அப்படி சொன்னேன் அப்படின்னு கூட ஆண்டவர் என்ன செய்யல? சொல்லல. அமைதியா இருக்கிறார். நம்மகிட்ட குறை கண்டுபிடிக்கணும்னே அநேகர் இருப்பாங்க. இவங்களை எப்படி கீழே கீழே விழ வைக்கலாம்னு அநேகர் சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணுமா? அமைதியா இருக்கணுமா? நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்ம கவனம் உள்ளவங்களா இருக்கும் பொழுது நம்ம அநேக தீமையான காரியங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்து 4 காரியங்கள் கற்றுக்கொண்டோம். முதலாவது, நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் சொன்னேன், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல, ஜெபமே நம்முடைய வாழ்வாய் மாற வேண்டும். 2வது காரியம், எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது கப்பல் பிரயாணமா இருக்கலாம், சுனாமி போன்ற ஆபத்துகளாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் நாம் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது காரியம், நமக்கு தீமை செய்கிறவங்க மத்தியில் நம்ம என்ன செய்யணுமா? அந்த இடத்துல நிற்காம அங்கிருந்து கடந்து போயிடணும். கடைசியாக, நமக்கு யாராவது பொய் குற்றச்சாட்டு சாட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி நம்ம நியாயப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நாம் அமைதியா இருக்கும் பொழுது நிச்சயமாய் காலம் அதற்கு பதில் சொல்லும். இதனால நம்ம யோசித்து பார்ப்போம், இந்த ஆண்டவரை போல என்னால் வாழ முடிகிறதா? ஜெபத்திலே நான் உறுதியாய் நிற்கிறேனா? ஆண்டவர் உறுதியா இருந்தது போல நாமும் இந்த 4 காரியங்கள்ல உறுதியாய் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.